இந்த தேர்தல் அறிக்கை தயாரிச்சது யாரு? கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பெண். இதே கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு சொன்னாங்கல்ல. நீங்க தான் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. ஏன் ஒரு வார்த்தை கூட மது பத்தி ஒரு வார்த்தை கூட உங்களால சொல்ல முடியாதா? கொண்டு வர முடியாதா? அதுல வர வருமானம் தான் உங்களுக்கு முக்கியமா? அதுல அழுகின்ற குடும்பங்கள் உங்களுக்கு தெரியலையா? அதுல தாலி அறுக்கின்ற பெண்கள் உங்களுக்கு தெரியலையா? அவங்க கஷ்டப்பட உங்களுக்கு தெரியலையா? நடக்கின்ற கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அதனால வருகிறது தெரியலையா? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதாவது வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ். இந்த தமிழ்நாடு காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்ற தனி பிரிவு ஏற்படுத்தப்படும். அதன் தலைவராக ஒரு டிஜிபி அளவில் அதிகாரியை நியமிக்கப்படுவார். ஏன்னா அதுக்கு குறைவான சரியா வராது. ஒரு டிஜிபி தலைமையில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு உருவாக்கப்படும். ஏன்னா இது அவ்வளோ சீரியஸான ஒரு பிரச்சனை அது. ஆனா அதை பத்தி ஒரு பொருட்டா கூட திமுக நினைக்கல.